அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளை காண கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஈசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Isaiah 54th chapter 7th verse. For a brief moment I abandoned you, but with deep compassion I will bring you back. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஒரு இமைப்பொழுது கைவிட்டது போல அநேக பேர் வாழ்க்கை இருக்கலாம். நான் பண்ற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தர மாட்டாரே, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரா, இல்ல சூழ்நிலைகள் ஏன் இப்படி இருக்கு, கர்த்தர் மௌனமா இருக்கிறாரே அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்ய போவதுக்காக ஸ்தோத்திரம், நன்றி. அநேக நேரத்துல நீங்க எங்களை அமைதியா இருக்கிறீர்கள் என்றால் நீங்க எங்களுக்காக ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அது நாங்க பார்க்க முடியாது. இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்க எங்களுக்காக ஒரு காரியம் செய்து கொண்டு இருக்கிறீர், அது எங்களால பார்க்க முடியாது. ஆனா ஏற்ற வேலை வரப்போ தகப்பனே, அப்போதான் எங்களுக்கு புரியும் என் தேவன் எனக்காக பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். விட முடியாத பாவ வாழ்க்கையில அநேக பேர் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள மீட்டெடுத்து தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம் இயேசுவே. அவங்கள வழி நடத்துங்க, கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க இயேசு ராஜா. உமது வருகைக்கு அவங்க ஆயத்தப்படுக்கிற விஷயங்க. இன்னும் அநேக பேர் கடன் பாரத்துல இருக்கிறாங்க, வியாதியின் படுக்கையில இருக்கிறாங்க, குடும்ப பிரச்சனைகள்ல, மேரேஜ் ப்ராப்ளம்ஸ், தொழில இருக்கிற பிரச்சனைகள், வேலையில இருக்கிற சுமை, இது எல்லாத்துல இருந்து அவங்க விட்டு வெளியில வர முடியாம உண்மையை நோக்கி பார்த்து கொண்டு, இன்னும் ஒரு சிலர் இந்த போராட்ட மத்தியில ஆண்டவருக்கு நான் நேரத்தை கூட கொடுக்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியல, ஜெபிக்க முடியல, கர்த்தரை மறந்து நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்க இணைந்து ஜெபிக்கிறோம் ஐயா. தேவரீர், நீங்க சகலத்தும் செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைப்பது தடைப்படாது. உங்க உருக்கமான இரக்கங்களால் இயேசுவே எங்கள் யாவரையும் நீங்க சேர்த்து கொள்ளுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். With your deep compassion, O Lord Jesus, bring them back. ஒரு அனுகூலமான வாசல்கள், ஆசீர்வாதத்தின் வாய்க்களாக அவங்கள மாற்றி அமைத்து தருமா ஜெபிக்கிறோம். Let them be a blessing to many people, O Lord. நீங்க அவங்களை ஆசீர்வதிப்பீராக. பிறருக்கு ஆசீர்வாதமான பாத்திரவன்களாக அவங்கள உருவாக்கி தாங்க. என்னென்ன விட முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறாங்களோ கர்த்தாவே, உங்களுடைய அன்பின் கரம் அவங்களை நீட்டி தூக்கி எடுத்து வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம். எந்த குழியில விழுந்திருக்காங்களோ தகப்பனே, அவங்கள மீட்டெடுத்து உமது பிள்ளையாக உயர்த்தி வைக்குமாறு தாழ்த்தி கேட்கிறோம் இயேசுவே. உமது பிள்ளையின் ஆசீர்வாதங்களாக அவங்களை நிரப்பி ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உங்க தயவான கிருபை கரம் அவங்கள வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. என்ன சூழ்நிலைகள் இப்போ இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை ஆவதாக. எதை இழந்தாங்களோ தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் நாம அப்ப restore them in the name of Jesus Christ of Nazareth. என்ன இழந்தாங்களோ தகப்பனே, அதை இரட்டத்தனையாக நீங்க ஆசீர்வாதத்தை தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எனக்கு ஒரு முடிவு இல்லையா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு முடிவு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அவருடைய சியோன் பர்வதத்தை போல உயர்த்தி வைப்பார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தெய்வ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.